ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். ஐசாயா chapter 43 verse 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், அவர் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார். இந்த மாதத்துல உங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்க வாழ்க்கையில நீங்கள் எதற்காக இந்நாளும் வரைக்கும் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காக நீங்கள் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். கர்த்தர் கேட்கிறார், இதை நீங்கள் அறியீர்களா என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிறார். Dear child of God, the Lord God promises for this month that He is going to do something new in your life. You should understand whatever the Lord God says, He will do it. He is a God who keeps His promises. He says, don't you know that I am going to do something new in your life? It is going to happen now. The Word of God is going to work in our life. When you believe on the Word of God, you are going to receive and you will see the glory of God in your life. ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். உங்க வாழ்க்கையில நீங்க எப்பொழுதும் ஆண்டவர் ஒன்று சொன்னால் நிச்சயமாக செய்வார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் கேட்கிறார், உங்களுக்கு இது தெரியாதா என்று சொல்லி. நான் சொன்னால் அதை செய்வேன், அது உடனே தோன்றும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். The Lord God says, I will open ways in the wilderness. There are times people may say no way, but God will open 7 ways at the same place where you are. The Lord God will bring rivers in the desert so that you and your family will drink and quench your thirst. ஆகார் வனாந்தரத்திலே எங்கே போவதென்று வழி தெரியாமல் நின்ற வேளையிலே கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை சந்தித்து அவளுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுத்தார். அந்த குழந்தை தண்ணீர் இல்லாமல் தாகத்தோடு தவிக்கிற வேளையில இந்த வனாந்தரத்துல ஆண்டவர் ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல நீங்கள் தவிக்கிறீர்களோ, எந்த இடத்துல தாகத்தோடு இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல வழி தெரியாமல் இருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வழியை திறக்க போகிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க போகிறார். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் தண்ணீர் ஊற்றுகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார். You are going to be blessed. Your children are going to be blessed. God is going to open many doors for you. God is going to open many new fountains, means new opportunities for you, so that your longings will be quenched. Your thirst will be quenched. God is going to make you happy. God is going to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் புதிய வழிகளை திறக்கிற தேவன், அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். நீர் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்திடும். இந்த மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கட்டும். கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும், வேண்டுதல்கள் அருளப்படட்டும், அற்புதங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும், தேவ நாமம் மகிமைப்படட்டும். உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.